வணக்கம். ஓகே, நேற்று நான் சொன்னது போலயே நம்மளோட சேனலில் இனிமேல் நிறையவே வெஜிடேரியன்ஸ் ஐட்டம் வரப்போகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இன்றைக்கி நான் போடுறது கத்திரிக்காய் பச்சடி. இந்த கத்திரிக்காய் பச்சடியை நம்ம சாம்பாரோடவோ இல்லை வெறும் ரசத்தோடையோ எல்லா விதமான வெஜிடேரியன் ஃபுட்டோட மெயின் டிஷ்ஷோட இது சைட் ஐட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சமையலுக்கு 4 மீடியம் சைஸில் இருக்கிற குண்டு கத்திரிக்காயை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த கத்திரிக்காய் கிடைக்கலன்னா நிறைய விதமான கத்திரிக்காய் கிடைக்கும். நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வெட்டும்போது உள்ளுக்கு பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு வெட்டுங்க. ஏன்னா ஒரு சில கத்திரிக்காய் வெளியே ரொம்ப அழகாகவே இருக்கும், ஆனால் எப்படியோ உள்ளுக்கு பூச்சி அரிச்சிருக்கும். ஸோ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணியில் வெட்டி போடுங்க. கத்திரிக்காயை நான் ஏற்கனவே கழுவி தான் வெட்டினேன். இருந்தாலும் அதோட கலர் மாறக்கூடாதுன்னு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போது சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இது 3 பேட்சாவோ 4 பேட்சாவோ கூட நீங்கள் போட்டு பொரிக்கலாம். ஆனால் நான் ஒரே பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ரொம்பவும் ப்ரௌனிஷாக இல்லாமல் நான் எப்படி பொரிக்கிறேன்னு பாருங்கள். எடையே இதை ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்க மறந்துடாதீங்க. இல்லைன்னா ஒரே சைட்டில் அதிகமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலரு ஒரு மாதிரி லேசாக ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கத்திரிக்காய் குழையில. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு வழியாக கத்திரிக்காய் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போது இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவைப்படாது தாளிக்க. ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான ரொம்ப கொஞ்சமாக, ஏன்னா கத்திரிக்காய் நிறைய எண்ணெய் குடிச்சிருக்கு. ஸோ அப்புறமேல நீங்கள் இது தாளிக்கும் போது கத்திரிக்காய் எண்ணெய் விட ஆரம்பிக்கும். ரொம்ப கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது கூடவே நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 4-5 ஊசி மிளகா, ஒரு 20 இன்ச்சு சைஸுக்கு சின்னதாக ஜிஞ்சரையும் நான் அந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இதில் போட்டு தாளிச்சிட்டு லேசாக கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். இதோ இந்த பதத்துக்கு வந்தால் போதும். ஓகே, ரொம்ப ப்ரௌனாக மாற தேவையில்லை. இப்போ நம்ம இதில் ஒரு முழு பெரிய தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் ரொம்ப பழுத்திருந்தால் இதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இப்போ இதை திருப்பியும் நல்லா கிளறி விடலாம்.
நான் இப்போது இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொலைய வதக்க போகிறேன். ஸோ குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான ஐட்டமை 1 by 1 ஆட் பண்ணலாம். இந்த டிஷ் வந்து ரொம்ப காரமாகவும் புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கணும். அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு 4-5 ஊசி மிளகா போட்டிருக்கேன். அது வந்து காரம் இல்லாத மிளகா. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வெறும் பட்டை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த எண்ணெயோடு வதக்கி விடுறேன். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரௌன் சுகர் என்கிட்ட வந்து ஜாகரி இல்லை, அதனால் வந்து நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஜாகரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அந்த மசாலோட வாசனை போகணும். இப்போது திக்காக நான் ஒரு 50 காசு சைஸுக்கு திக்காக கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிட்டேன். இது ஆட் பண்ணோன்னே நம்ம பொரித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம். கத்திரிக்காயை ஆட் பண்ணோன்னே கொஞ்ச நேரம் இதை வந்து கொலைய வதக்கிட்டு அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து கத்திரிக்காய் இழுக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணலாம். அந்த நேரத்தில் எண்ணெய் திரிஞ்சு வரும். அப்போ தான் வந்து இது ஃபுல்லாக குக் ஆகிருக்கு. உள்ளுக்கு போட்டிருக்கிற பட்டை மிளகாய் தூளும் அந்த பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இப்போ வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண முடியாது. உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பேஸ்ட்டே இல்லாமல் வெறும் கத்திரிக்காயோட சுண்ட வதக்கி எடுத்தாச்சு. இதுதான் இந்த டிஷ்ஷோட பதம். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் கத்திரிக்காய் பச்சடின்னு நான் வச்சேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்வீட்டபிளான பேர் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை இதுக்கு வைக்கலாமான்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய வெஜிடேரியன் ஐட்டமை நம்மளோட சேனலில் எதிர்பார்ப்போம். அண்டில் தென், பாய்.